ஜெஸிஸ் ஹோம் டவுன் ஃப்ளேவர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜிகர்தண்டா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஜிகர்தண்டா செய்ய பாதாம் பிசின் இல்லைன்னா கடல் பாசி ரெண்டையுமே உபயோகப்படுத்துவாங்க. நான் இன்றைக்கி பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். பார்க்க கற்கண்டு மாதிரியே இருக்கும். நான் இன்றைக்கி 5 துண்டு எடுத்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்களா, பாதாம் பிசின் ஊறினதுக்கப்புறமா ஜெல்லி மாதிரி இருக்கும். 5 துண்டுக்கு இவ்வளோ கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற வச்சுக்கிடலாம். கேரமல் சிரப்புக்காக 50 கிராம் சர்க்கரை, ஐஸ்கிரீம், இது வெனிலா ஃப்ளேவர், ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. கெட்டி பாலுக்கு நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இப்போ கேரமல் சிரப்புக்கு சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா உருக்க வைங்க. உருகினதுக்கப்புறமா சர்க்கரை கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். இப்போ நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகு கெட்டியாக ஆனதுக்கப்புறமா இதை இறக்கி ஆற வச்சுருங்க. கேரமல் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பாலையும் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய்ச்சுங்க. 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா வற்றணும். நல்லா வற்றினா தான் பால் கெட்டியாகும். கெட்டியானதுக்கப்புறமா பாலை இறக்கி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிடுங்க. எல்லா பொருளுமே தயாராகிருச்சு. இப்போ ஜிகர்தண்டாவை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளரில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேரமல் சிரப் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற அளவு கேரமல் சிரப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட சில் பண்ணி வச்சுருக்க அந்த கெட்டி பாலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த கேரமல் சிரப் அடியில் தங்காமல் நல்லா கரையும். இப்போ இதுக்கு மேலே ஐஸ்கிரீமை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜிகர்தண்டா ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் எனக்கு என்னோடய கமெண்ட் லைனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய புது புது நோட்டிஃபிகேஷன்ஸ் போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.